அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்க பாராளுமன்றத்தில் சட்டமூலம். ஈரான் விஷயத்தில் தலையிட்டால் ட்ரம்பிற்கு மறக்க முடியாத பாடம் புகட்டப்படும். ஈரான் சபாநாயகர் எச்சரிக்கை. ஈரானில் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம், 646 பேர் உயிரிழப்பு. ரஷ்யா ஈரானிடையே பிரம்மாண்ட பாதுகாப்பு ஒப்பந்தம். ஈரானில் இஸ்ரேலின் மொசாட் தளம் தகர்ப்பு. அமெரிக்காவுடன் போரிடவும் தயார் ஈரான் தெரிவிப்பு. ஈரான் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தலாம், வெள்ளை மாளிகை தெரிவிப்பு. உக்ரைனின் கார்கிவ் நகரில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு துருக்கி கடும் எச்சரிக்கை. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 25% உடனடி வரி, அதிபர் டிரம்ப் உத்தரவு. தொடர்பென விரிவான செய்திகள். கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் சட்டமூலத்தை அமெரிக்க பாராளுமன்றத்தில் குடியரசுக் கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தாக்கல் செய்துள்ளார். ஐரோப்பிய நாடான டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்து குறைந்த மக்கள் தொகையை, அதிக நிலப்பரப்பு கொண்டது. இங்கு எண்ணெய் மற்றும் அரிய கனிம வளங்கள் இருக்கின்றன. புவி வெப்பமயமாதலால் அங்கு புதிய கப்பல் வழித்தடங்கள் உருவாகின்றன. இந்த காரணங்களாலும் ஆர்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு இடையே அமைந்துள்ளதாலும் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிரமாக உள்ளார். எளிதான வழியோ அல்லது கடினமான வழியோ எதுவானாலும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்தை கைப்பற்ற வேண்டியது அவசியம் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வெளிப்படையாக பேசி பரபரப்பை கிளப்பியுள்ளார். அவரது அச்சுறுத்தலுக்கு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இத்தகைய சூழ்நிலையில் கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் சட்டமூலத்தை அமெரிக்க பாராளுமன்றத்தில் குடியரசுக் கட்சி உறுப்பினர் ராண்டி ஃபைன் தாக்கல் செய்துள்ளார். கிரீன்லாந்தை கையகப்படுத்தவும், இறுதியில் அதை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற்றவும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான சட்டபூர்வமான அதிகாரத்தை ஜனாதிபதி ட்ரம்புக்கு இந்த சட்டம் மூலம் வழங்கும். ஜனாதிபதியை மகிழ்விக்கும் நோக்கத்துடன் அவரது ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர் இத்தகைய சட்டமூலத்தை தயார் செய்துள்ளதாக அமெரிக்காவில் விமர்சனங்கள் கிளம்பியுள்ளன. ஈரானில் பொருளாதார நெருக்கடியால் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர். இதற்கிடையில் ஈரானில் போராடுபவர்களுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிப்பதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். இந்நிலையில் ஈரானில் அமெரிக்க இராணுவ ரீதியாக தலையிட முயன்றால் ட்ரம்பிற்கு மறக்க முடியாத பாடம் புகட்டப்படும் என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபாப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் அமெரிக்க இராணுவ தளங்களும் தகர்க்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்நாட்டு பாராளுமன்ற கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய கலீஃபாப், எங்கள் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு எதிராக தவறான முடிவுகளை எடுப்பதையோ அல்லது இராணுவ ஆக்கிரமிப்பு பற்றி சிந்திப்பதையோ அமெரிக்க அதிகாரிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஈரான் மீது இராணுவ தாக்குதல் நடத்த ட்ரம்ப் நிர்வாகம் துணிந்தால் அவர்கள் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய பதிலடியை சந்திக்க நேரிடும். அது அவர்களுக்கு ஒரு வரலாற்று பாடமாக அமையும். ஈரானில் உள்நாட்டு அரசியல் குழப்பங்களை அமெரிக்கா தளங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயல்வதாக குற்றம் சாட்டிய அவர், ஈரானிய மக்கள் தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை தாங்களே தீர்த்து கொள்ளும் வல்லமை படைத்தவர்கள். தொடர்ந்து மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ராணுவ நடமாட்டத்தை ஈரான் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், எந்த ஒரு சிறிய அச்சுறுத்தலுக்கும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அத்துமீறினால் ஈரான் அருகிலுள்ள நாடுகளின் நிலை கொண்டுள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஈரான் முழுவதும் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 646 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானில் தொடரும் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணங்களினால் அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அரசுக்கு எதிராக தொடரும் போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளது. குறித்த போராட்டத்தில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 646 உயர்ந்துள்ளது. இதேவேளை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது.
உக்ரைன் போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் ரஷ்யா தனது ராணுவ வலிமையை பெருக்க ஈரானிடமிருந்து பெருமளவிலான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொள்முதல் செய்து வருவதாக ப்ளூம்பெர்க் செய்தி நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து சுமார் $3 பில்லியன் மதிப்பிலான ஏவுகணைகளை ஈரான் ரஷ்யாவிற்கு வழங்கியுள்ளது இந்த அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது. நூற்றுக்கணக்கான அதிநவீன குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 500 இதர ரக குறுகிய தூர ஏவுகணைகள், 200 நிலத்தில் இருந்து வான் நோக்கி பாயும் ஏவுகணைகள் என மொத்தமாக 2021 முதல் ஈரானிய ராணுவ தளவாடங்களுக்காக ரஷ்யா $4 பில்லியன் அதிகமான தொகையை செலவிட்டுள்ளது. இது ஷாகெட் 136 தற்கொலைப்படை ட்ரோன்கள் மற்றும் வெடிமருந்துகளும் அடங்கும். இந்த ஆயுத பரிமாற்றம் உலக அரசியலில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் வரும் ஆயுதங்களை மட்டும் வழங்காமல் அதன் தொழில்நுட்பத்தை ரஷ்யாவுக்கு மாற்றியுள்ளது. இதன் மூலம் ரஷ்யா தற்போது ஜெரான் 2 எனும் ட்ரோன்களை தனது சொந்த மண்ணிலேயே உற்பத்தி செய்ய தொடங்கியுள்ளது. இது போர்க்களத்தில் ரஷ்யாவின் தாக்குதல் வேகத்தை அதிகரித்துள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஈரானின் விமான சேவை நிறுவனங்கள் மீது புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரான் ரஷ்யாவிடமிருந்து அதிநவீன Su-35 போர் விமானங்கள் மற்றும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை பெற முயற்சி செய்து வருகிறது. இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானின் இராணுவ பலத்தை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. ஈரானிய ஏவுகணைகள் உக்ரைனின் மின்சார கட்டமைப்பு மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளை தாக்க பயன்படுத்தப்படுவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரான் இடையிலான இந்த நெருக்கமான இராணுவ உறவு உலகளாவிய பாதுகாப்பு சூழலில் புதிய சவால்களை உருவாக்கியுள்ளது. இது உக்ரைன் போரை மேலும் நீட்டிக்க செய்யும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஈரானின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஜாசுச் நகரில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாடுடன் தொடர்புடைய அமைப்பிடம் ஒன்றை ஈரான் உளவுத்துறை அதிரடியாக கண்டுபிடித்து தகர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மின்னல் வேக சோதனையில் நாச வேலைகளுக்கு திட்டமிட்டிருந்த பல ஆயுதமேந்திய எதிரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரான் பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த திடீர் சோதனை நடத்தப்பட்டது. அந்த ரகசிய மறைவிடத்தில் இருந்து நவீன ரக ஆயுதங்கள், வெடிபொருட்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவர்கள் ஈரானின் உள்நாட்டு பாதுகாப்பை குலைக்க திட்டமிட்டிருந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட எதிரிகளிடம் ஈரான் அரசு ஊடகங்களிடம் அளித்த வாக்குமூலத்தில் தாங்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டதாக கூறியுள்ளனர். கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே ஏற்பட்ட நேரடி மோதலை தொடர்ந்து ஈரான் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாகவே ஈரான் அதிகாரிகள் நாடு முழுவதும் பரவி வரும் போராட்டங்களை பயன்படுத்தி நாசவேலை செய்ய முயலும் வெளிநாட்டு ஏஜென்ட்டுகளை குறிவைத்து செயல்பட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான நிழல் யுத்தத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் தனது இறையாண்மையை காக்க எந்த எல்லைக்கும் செல்வோம் என எச்சரித்துள்ளது. இந்த கைது நடவடிக்கை ஈரானுக்குள் ஊடுருவ முயற்சிக்கும் இஸ்ரேலின் மொசாட் அமைப்பின் வலையமைப்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும் பின்னடைவாகவும் கருதப்படுகிறது. இவ்வாறு இஸ்ரேலின் மொசாட் தளத்தை குறிவைத்து தகர்த்தப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் தயார், தேவைப்பட்டால் போரிடவும் தயார் என்று ஈரான் அதிபர் மசூத் பெஸஷ்கியான் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தவும் உடன்பாடு காணவும் ஈரான் தயாராக உள்ளது. ஆனால் எங்கள் இறையாண்மை, தேசிய நலன்களுக்கு எதிரான எந்த அழுத்தத்தையும் ஏற்க மாட்டோம். தேவைப்பட்டால் அமெரிக்காவுடன் போரிடவும் தயாராக உள்ளோம். அமெரிக்காவின் தடைகள், அச்சுறுத்தல்கள் எதுவும் ஈரானை அடிபணிய வைக்காது என்று அவர் சூளுரைத்தார். ஈரானில் தொடரும் போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்த அரசுக்கு உள்ள அழுத்தம் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுக்கு எதிராக பேசி வந்த வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அந்த நாட்டுக்குள்ளேயே நுழைந்து அமெரிக்கா திரைப்படையை கைது செய்த சம்பவம் ஈரான் போராட்டக்காரர்களுக்கு உத்வேகம் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் ஈரான் அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை பிறப்பித்துள்ளது. ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்க அரசு தலையிட தேவையில்லை என்று ஈரான் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளது.
ஈரான் நாட்டில் வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ள பணவீக்கம், அதன் தொடர்ச்சியாக அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, பொருளாதார தேக்கநிலை உள்ளிட்டவற்றால் விரக்தி அடைந்துள்ள மக்கள் அரசுக்கு எதிராக தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வன்முறையை தடுக்கும் நோக்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இணையதள சேவையை அரசு முடக்கி வைத்துள்ளது. ஈரானில் அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் இதுவரை 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 10,681 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஈரான் பற்றிய கேள்விக்கு வெள்ளை மாளிகை பதிலளித்ததாவது கரோலின் லீவிட் செயலாளர் தெரிவித்தது. இந்நிலையில் ஈரான் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லீவிட், ஈரான் விவகாரத்தில் அனைத்து விஷயங்களும் ட்ரம்பின் மேஜை மீது ஆவணங்களாக வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஈரான் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்துவதும் ஒன்று என்றார். எனினும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதே எப்போதும் ட்ரம்பின் முதல் தேர்வாக இருக்கும் என கூறினார். அவர் நேற்று உங்கள் எல்லோரிடமும் கூறினார், நீங்கள் ஈரான் அரசின் செயற்பாடுகள் பற்றி வெளிப்படையாக கேள்விப்பட்டு வரும் விஷயத்தில் இருந்து அமெரிக்க அரசுக்கு தனிப்பட்ட முறையில் கிடைத்து வரும் விஷயங்கள் முற்றிலும் வேறானவை. அவற்றை வெளியிட ட்ரம்ப் ஆர்வத்துடன் இருக்கின்றார் என்றே நான் நினைக்கின்றேன் என்றார். எனினும் தேவைப்பட்டால் இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள ட்ரம்ப் பயப்பட மாட்டார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் கார்கிவ் நகரில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதலில் 4 பேர் பலியாகினர். அங்கு அமைதி இன்னும் கைகூடவில்லை. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ரஷ்யா மோதலை தீவிரப்படுத்துவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டிய சிறிது நேரத்திலேயே இந்த தாக்குதல் நடந்துள்ளது. உக்ரைனின் வடகிழக்கு நகரமான கார்கிவ் மீது நடத்தப்பட்ட ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் 6 பேர் காயமடைந்ததாகவும் மாஸ்கோ தெரிவித்துள்ளது. மேலும் அமைதி ஒப்பந்தம் இன்னும் தொலைவில் உள்ளதாகவும், எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடிக்கடி குறிவைக்கப்பட்ட நகரத்தின் புறநகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளதாக கார்கிவ் பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கிரெம்ளின் உக்ரைனின் எரிசக்தி வலையமைப்புகளை திட்டமிட்டு குறிவைத்து தாக்குதல் நடத்திய நிலையில் இரவு நேர ரஷ்ய தாக்குதலில் உட்கட்டமைப்பு சேதமடைந்ததை அடுத்து கியேவில் அவசர மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானில் வெடித்துள்ள போராட்டங்களுக்கு பின்னால் வெளிநாட்டு சக்திகளின் சதி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள துருக்கி, அந்நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. துருக்கியின் குற்றச்சாட்டு. துருக்கியின் ஆளும் கட்சியான ஏகே கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஓமர் செலிக் சமீபத்தில் அளித்த பேட்டியில், அண்டை நாடான ஈரானில் அமைதியின்மை ஏற்படுவதை துருக்கி ஒருபோதும் விரும்பாது என்று தெரிவித்தார். ஈரானில் நிலவும் பொருளாதார மற்றும் சமூக சிக்கல்களை அந்நாட்டு மக்களே தங்களின் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் சமூக வலைதளங்கள் மற்றும் பிற வழிகள் மூலம் ஈரான் மக்களை தூண்டிவிட்டு அங்கு ஆட்சியை கவிழ்க்க முயற்சிப்பதாக துருக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கான் பிடான் நேரடியாக குற்றம் சாட்டினார். ஈரானில் கடந்த டிசம்பர் 2025 இறுதியில் தொடங்கிய இந்த போராட்டங்கள் தற்போது 2026 ஜனவரியிலும் தீவிரமடைந்துள்ளன. இதற்கான முக்கிய காரணங்கள் ஈரானிய நாணயமான ரியால் மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத வகையில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனை அமெரிக்க சக்திகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஈரானை இன்னும் போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றதாகவும் துருக்கி குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 25% உடனடி வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். உலக அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் செயல்படும் நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையான வரிகளை விதித்து வருகிறார். ரஷ்யா உக்ரைன் இடையான போருக்கு இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குவதே காரணம் என கூறிய அவர், இந்தியாவுக்கு முதலில் 25% வரியும் பின்னர் கூடுதல் 25% வரி விதித்தார். ட்ரம்பின் நடவடிக்கை மீறிய இந்தியா, சீனாவுக்கு கூடுதலாக 500% வரி விதிப்பு குறித்த மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நிலையில் ஈரான் தொடரும் போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்த அரசுக்குள்ள அழுத்தம் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுக்கு எதிராக நிக்கோலஸ் மதுரோவை அந்த நாட்டுக்குள்ளேயே நுழைந்து அமெரிக்க ராணுவம் கைது செய்த சம்பவம் போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் பெரிய உத்வேகமாக உள்ளது. இந்த சூழலில் போராட்டக்காரர்கள் மீது ஈரான் அரசு மேற்கொள்ளும் அடக்குமுறைகளுக்கும் தண்டனையாக அந்த நாட்டின் மீது புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்து வருகின்றார். ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகளுக்கும் 25% உடனடி வரி விதித்து உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.